ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் ரொம்ப கடுப்பாகி வீட்டை விட்டு வெளியே போகிறேன், நான் விஜய் சேதுபதி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஆல்ரெடி வந்து விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி யாரும் திரும்ப பேசக்கூடாது, பேசுகிறீங்கன்னா நான் கண்டிப்பாக அனுப்பிச்சிடுன்னு சொல்லியிருக்காரு. அதை மீறியும் கமருதீன் சொல்லியிருக்காருன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்துச்சுன்னா, நைட்டு வந்து ஒரு பெரிய சண்டை. இப்போ தான் நைட்டில் இப்போ தான் நடந்துச்சு, சரியான சண்டை. சரிங்களா? ஏன் சண்டைனா ஒன்றுமே இல்லைங்க, கமருதீன் மேலே தவறே கிடையாது. கமருதீன் மேலே தவறு அப்படின்னா எஃப்ஜே மேலே தவறு. ஆனால் எஃப்ஜே சண்டை போட மாட்டாங்க, கமருதீன் கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ எப்படி இருக்கும் அவருக்கு? ஒரு வாட்டி திவ்யா இதையும் வந்து விஷயத்தை வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காங்க. கமருதீனும் வந்து விஜய் சேதுபதி அவர்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்காரு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லா வீடும் சேர்ந்து சாண்ட்ரா உட்கார வச்சுருக்காங்க. சாண்ட்ரா வந்து முடியாது, என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு சண்டை போகுது. அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி பேசிட்டு இருக்கும் அப்படின்னு கற்றுனா யாருக்கு இருந்தாலும் யாரா அது லூஸ் அப்படின்ட்டார். எஃப்ஜே தான் சவுண்டாக சொன்னது. அந்த லூஸை கேட்டு தான் வந்தவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு எஃப்ஜேவை சண்டை போடுவாங்க பார்த்தா கமருதீனில் சண்டை போட்டுட்ருக்காங்க. இவர் தலையில் கை வச்சிட்டார். ஐயோ போச்சே, இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு. உடனே அவர் வந்துட்டு பேசுகிறாரு, இவங்க திரும்ப கத்துறாங்க, இவங்க கூட சேர்ந்து அட்டகாசம் பண்ணுறாங்க. உடனே இவர் இப்படி கத்துனா பயம் வருதா மச்சி, இப்படி தாண்டா நானும் பண்ணேன், இதுக்கு ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகிறாங்கன்ட்டு. அது எப்படி நீங்கள் அப்படி கலாய்ப்பீங்க ஊன்றாங்க. பக்கத்தில் விஜய் ஏய் கம்முனு அன்னைக்குமே ஆகிட போதுன்றாங்க. பரவாயில்லம்மா, நான் வெளியே போனாலும் பரவாயில்லம்மா, இவங்க கூட. ஆமாம், உங்களை வெளியே அனுப்புறது எங்களுக்கு வேலை. யார்? ஆதிரி. அப்புறம் எஃப்ஜே வந்து நான் தான் லூசுன்னு சொன்னேன்னு ஒத்துக்கிறாரு. இப்போ எனக்கு லூசு சொன்னது பிரச்சனை இல்லைன்றாங்க. அப்புறம் எதுக்கு இப்போ வந்து இவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க? புரியுதுங்க பிரச்சனை. லூசு சொன்னது பிரச்சனை இல்லைன்னு எஃப்ஜே கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் கமருதீன் கிட்ட நீங்கள் எப்படி லூசுன்னு சொல்லலான்னு சண்டைக்கு போகிறாங்க. இப்போ நொந்துட்டார் அவர். வெளியில் வந்து அமித், கமருதீன், விஜய் பார்வதி எல்லாம் இது வினோத்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அமித் செம்ம டென்ஷன் ஆகிறார். காலையில் சொன்னார் பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லைங்க, வெசில் வாஷிங் பண்ணிட்டு பக்கத்தில் போய் கரண்டே வச்சுங்க, தொடக்கூட இல்லைங்க, கத்துறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. இன்னும் போகும்போது நான் வரேன் பெல் அடிச்சுட்டா போக முடியும். இப்படியே அங்கே பண்ணுறது வெறுப்பாக இருக்குங்க அப்படின்றாரு. இவர் வந்து இல்லைடா, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நம்மளை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் விஜய் சேதுபதி சார்கிட்டே சொல்லிவிட்டு இல்லை பிடிக்கல சார், கிளம்புறேன், நான் எவிட்டானா பரவாயில்ல சார், என்ன சார் எல்லாமே ஒரு மாதிரி பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட போகிறபோது வினோத் டென்ஷன் ஆகும். ஏய் பைத்தியமாடா நீ, வாயமட்டு கம்முன்றா, தேவையில்லாத வார்த்தையில் விட்டுட்டுருக்கு அப்படி. அப்படி என்னடா எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா யாருக்கு அந்த கோவம் வருமா வராதுடா அப்படின்னு விரோந்து சொல்கிறாரு. உண்மைதான்டா, பாத்ரூமில் தான் ஏன்னு கத்துறாங்க, பிக் பாஸ் கூப்பிட்டா கத்துறாங்க, நாய் குறைச்சா கத்துறாங்க, வெளியில் வந்து உட்காந்துருக்கும்போது யாராவது பக்கத்தில் கத்துறாங்க. அப்போ எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ சீரியல் நடிச்சிருக்காங்களே இவ்வளோ தூரம், ஆக்ஷன் அப்படின்னு ஒரு லவ் சீன் நடக்குது, டேரக்டர் வந்துட்டு ஆக்ஷன் அப்படின்னு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. இதுதான் உங்கள் மேனரிசமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுவும் வந்துட்டு இந்த அப்படின்னு பயப்படுறது வந்து இப்போ தான் புதுசாக ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வாரம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. ஏன் அப்போல்லாம் வந்துட்டு நாய் குறைக்கலையா? ஏன் அப்போல்லாம் வந்துட்டு பெல் சவுண்டு கேட்கலையா? பிக் பாஸ் கூப்பிடலையா? அப்போல்லாம் வந்து போல்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன அது என்னது இது மேனரிசம் கேரக்டர்னா முதலேருந்தே வரணும். பார்ன் ஃப்ரம் பிறந்ததுலேருந்து வரணும். அது எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 வாரம் வராதான், அதுக்கப்புறம் வருமா? இதை நாங்கள் நம்பணுமா? இன்னும் இது எப்படி அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்களாம். காலில் அதே மாதிரி தான் இவர் அமித் போயிட்டுருக்காரு, அநியாயம் பண்ணுறாங்க. பாவமாக இருக்குது கமருதீனை பார்க்கும்போது. வெளியே போனால் பரவாயில்ல, முடியலடா எனக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்படி வந்து திரும்ப திவ்யா வந்துட்டு கமருதீனை டார்கெட் பண்ணி ட்ரிகர் பண்ணாலும், ஆனால் அந்த பிராது கொடுத்தவங்க மேலே வந்துட்டு வழக்கு திரும்புகிற மாதிரி இவர் பக்கமே திரும்புது எல்லா வழக்குமே. இவருக்கு எப்போ தான் விடிவு காலம்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.